சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 4/9/2025 வியாழக்கிழமை, ஆவணி மாதம் 19ஆம் நாள், துவாதசி திதி நாளை அதிகாலை 4:08 வரை, உத்திராடம் நட்சத்திரம் இன்று இரவு 11:44 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இனிய நல்ல திருப்பு முனைகள் நிறைந்த தாராபலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தொட்டது துலங்கும் நாள் என்று கூட மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளை அறுதியிட்டு கூற முடியும். இவர்களுடைய வாழ்க்கைகளில் ஏதேனும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன் இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இதில் இருக்கணும் இல்லையா? அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய துறைகள் ஜீவன அமைப்புகள்னு சொல்லுவோம். அதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரிகளுக்கு புதிய கிளைகள் திறக்கிறது அல்லது கடையை மாற்றுறது, தொழில் இடங்களை மாற்றுறது, ஏதேனும் ஒரு உதவியாளர்கள் வேலைக்காரர்களை சேர்த்துக்கிறதுன்ற மாதிரியாக எதிர்காலத்தில் நல்லா சம்பாதிக்கிறதுக்கான சில ஃபவுண்டேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாணவ கண்மணிகளுக்கு பார்த்திங்கன்னா மேற்படிப்பு முடிக்கிறதுக்கான சிறப்பு ஒரு அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு பட்டம் பதவி கிடைக்கணும்னு எதிர்பார்த்து அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நினைத்தது நடக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. எல்லா தரப்பு அதே நேரத்தில் வயதிற்கேற்றார் போல மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவாக இருக்கிறார். ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அப்பாவோட தான் இல்லை, பூர்வீக சொத்துக்கள், ஊரில் வரக்கூடிய விஷயங்கள். நான் இங்கே சென்னையில் இருக்கிறேன், நான் இங்கே வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், அல்லது தூர இடங்கள்லேயே இருக்கிறேன், மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி வந்துட்டேன், ஆனால் ஊரில் இருக்கிற சொத்துக்களை பராமரிக்க முடியல, அந்த வீடு இப்படி இருக்குது, காடு இப்படி இருக்குது, நிலம் இப்படி கிடக்குது என்பது மாதிரியான சொந்த ஊர் பூர்வீகம் பற்றிய கவலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு திரும்பவும் சொந்த ஊருக்கே போயிடலான்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 50 வயது மேற்பட்டவர்களுக்கு தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளின் மீது ஈடுபாடுகள் வரக்கூடிய தன்மை, சிலருக்கு ஆயுர்வேதா, சித்தா போன்றிய கலைகள் மீது கொஞ்சம் ஆர்வம் இருக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நல்லதாக தோன்றக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு இன்னும் பாக்கியங்களை அனுபவிக்க தடை இருந்தவர்கள், என்னென்ன விஷயங்களை என்னென்ன வயதுகளில் எது கிடைக்கணுமோ அவைகளெல்லாம் தடையற கிடைக்கக்கூடிய யோக நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஆனாலும் அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ராகுவோடையோ சனி செவ்வாய் போன்ற பாவர்களுடைய சேராமல் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பு இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான சுப சந்திராஷ்டம நாளாகத்தாங்க இந்த நாள் அமைஞ்சிருக்கும். ஆனால் சந்திரன் 8இல் மறையும் போது மனசு கொஞ்சம் லேசாக பதற்றமாக இருக்கும். அதுவும் பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாகவே ஒரு மனப்பதட்டம் இருக்கும். ஆகவே வாழ்க்கை, தொழில், வேலை இந்த மாதிரியான விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் சாதகமற்ற தன்மைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது. பணவரவுகளை எதிர்பார்த்து போபவர்கள், அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். யாராவது ஏமாற்ற நினைப்பாங்க, அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த ஃபோனில் வர்ற ஃபேக் கால்ஸு, ஃபேக் எஸ்எம்எஸ்ஸு, அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தவிர்த்து விட வேண்டிய நாளாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் வலுவாக பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பில் இன்றைக்கு ராசியை பார்க்கிறார்.
தொட்டது துலங்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிறையக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சுபமாக நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு தைரியங்கள் வரக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி உறவில் ஒரு மகத்தான மாற்றங்கள். மனைவியை பற்றி ஒரு மாதிரியாக நினைத்திருந்தது, கணவனை பற்றி ஒரு மாதிரியாக நினைத்திருந்தது, இது எல்லாமே மூன்றாவது மனிதர் பார்த்த சகுனி வேலைகள் எல்லாம் இப்போது புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைந்து அப்படியே நல்ல விதமாக குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக எதிர்பாலினத்தவரிடம் ஒரு நேர்மையான முறையில் ஒரு விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த விருப்பத்தினை ப்ரொப்போசல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விருப்பத்தினை தெரிவித்து அதற்கான சம்மதத்தையும் வாங்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. நட்புகள் இன்றைக்கு உறவாக மாறக்கூடிய சுப நாளான இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் வலுவான நிலைமையில பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறார். கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள் அப்படியே தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசிக்கார வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த கடனை அடைச்சிட முடியுமா, இந்த கடனை அடைச்சிட முடியுமா, வாழ்க்கை முழுவதும் வட்டி கொட்டிக்கிட்டே இருக்கணும் போல தெரியுதே, எப்படி இதிலிருந்து வெளியே வர போகிறோம் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கடன் சார்ந்த விஷயங்கள், வருமான குறைவு, பொருளாதார முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெளியில் சொல்ல முடியாத கவலைகளில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே கவலைப்படாதீங்க, அப்படிலாம் ஒரு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது, கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வருமானங்கள் வரும் என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும், சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலையே போனாலும் கவலைப்படாதீங்க, நல்ல வேலை. 6ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாக இருப்பதால் ஒரு சிறிய மாற்றம் நடந்து அதன் மூலமாக வேலையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய யோக சிறப்பு நல்ல நாள் சிம்மத்திற்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு புத்திர பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானமான 5ஆம் இடத்தில் இன்றைக்கு வளர்பிறை சந்திரன் அருமையாக இருக்கிறார். அருமையான ஒரு நல்ல சம்பவங்கள் இன்றைக்கு குழந்தைகளின் மூலமாகவோ உங்களுக்கே ஒரு அதிர்ஷ்ட அமைப்போல் இன்றைக்கி உருவாகி வரக்கூடிய அமைப்போல் உண்டு. ரொம்ப நாளாக புத்திரபாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் என்கின்ற புனிதமான கரு உருவாதல் போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். குழந்தைகள் பேரில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு. பருவ வயது குழந்தைகள் என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ தெரியலையே என்கின்ற மாதிரியாக ஸ்கூலுக்கு படிக்கத்தான் போதா, வேலைக்குத்தான் போதா, தூர இருக்கின்ற குழந்தைகள் என்ன பண்ணுது ஏது பண்ணுது, தனியாக பெண் குழந்தையை இவ்வளோ தூரம் அனுப்பிச்சி வச்சிருக்கிறோமே, அதனுடைய எதிர்காலத்திற்கு அப்படின்னா கூட இந்த பருவத்தில் ஏதாவது தப்பு பண்ணிடக்கூடாது என்கின்ற மாதிரியாக அத்தனை அமைப்புகளிலும் கவலைகளோடு இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்கார பெற்றோர்களுக்கும் சுப செய்திகள் வரக்கூடிய நாளாக. நம்முடைய குழந்தை அப்படிலாம் போயிடவாது, கண்டிப்பாக இவர்கள் புத்திசாலிகள், கட்டுப்பாடு மிக்கவர்கள், நல்லபடியாக குடும்ப பெயரையும் என்னுடைய கவலையையும் புரிந்து கொள்வார்கள் என்கின்ற மன நிம்மதி கிடைக்கக்கூடிய, மனோதைரியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவாக இருந்து ஜீவனஸ்தானத்தை, தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. உங்களுக்கு தேவையான சுக அனுபவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு நல்லது நடக்கும். ஒரு சின்ன வீடு வாங்கிடணும், ஒரு பெரிய அளவில் ஒரு தொழில் மாற்றத்தை கொண்டுக்கணும், ஒரு வாகனம் மாற்றணும், இந்த மாதிரியாக இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு கொஞ்ச காலமாக தள்ளி போட்டு கொண்டே வந்த ஒரு விஷயத்தை டக்கென்று முடிவெடுத்து அதை வாங்கி விடுவது, அதை செய்து விடுவது என்பதற்கான ஒரு அத்தனை அமைப்புகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலை தொழில் வியாபார அமைப்புகள் கொஞ்சம் முன்னேற்றமாகவே இருக்கும். அம்மாவை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கசப்புகள் விலகக்கூடிய அமைப்பு. அம்மா மட்டும் இதுக்கு ஒத்துழைச்சாங்கன்னா, அம்மா மட்டும் இதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா, அம்மா மட்டும் கொஞ்சம் அண்ணன் பேச்சை கேட்காம, அக்கா பேச்சை கேட்காம, தம்பி பேச்சை கேட்காம, தங்கச்சி பேச்சை கேட்காம, என்னை பற்றி இப்படி அப்படிங்கிறத தெளிவாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே என்கின்ற மாதிரியாக தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து ஆதரவு, அனுகூலம், அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்ககிட்ட இருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. ஒருத்தர் ரொம்ப நாள் சந்திக்கணும்னு நினச்சிருந்தவங்களுக்கு இன்றைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள அந்த சந்திப்பு நடக்கக்கூடிய தன்மை. தேடிப்போன தெய்வம் குறுக்கவே வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரியாக ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு நல்ல விதமாக கனியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
சமூக ஊடகங்களில் பெரிய ஆளாகணும், கலைத்துறையில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கணும் என்பதற்கான சில பல முயற்சிகளை கொண்டிருந்து அந்த முயற்சிகள் தோத்து போச்சே அப்படிங்கிற கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு முயற்சி செஞ்சு பாருங்க, சக்சஸ்ஃபுல்லாக இன்னைக்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடிய தன்மைகள். இன்றைக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயத்திற்காக இன்றைக்கு போகிறவங்களுக்கு அது அப்படியே கிளிக் ஆகும். ஒரு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், தம்பிக்கு வேலைக்கு அல்லது தம்பிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும் என்கின்ற ஒரு பொறுப்புள்ள அண்ணனாக அக்காவாக செயல்படக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான யோக முன்னேற்றமுள்ள நல்ல நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் அற்புதமான அமைப்பில் வளர்பிறை நிலையில் இப்போது சந்திரன் இருக்கிறார். குடும்பத்தில் அமைதி, பொருளாதார முன்னேற்றம் போன்ற அமைப்புகள் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இதுவரைக்குமே பெண்களால் ஒரு 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்களால் மனவேதனையை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். காதல் சார்ந்த விஷயங்களில் அனுமதிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பெற்றோர்களுடைய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேங்க, அதை திரும்ப வாங்கிறதுக்கே முடியவே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல, கொடுத்ததுனால நட்போ உறவோ கெட்டு போயிடும் போல தெரியுது, அதுக்கு மட்டும் எனக்கு மனசே இல்லை, ஆனால் அவர் என்னுடைய இந்த பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே அடிக்கிறாருங்க என்கின்ற மாதிரியாக பணம் கொடுத்து மாட்டிக்கொண்டவர்கள் அனைவருக்குமே நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கே திரும்பி கிடைக்கும் என்கின்ற அதற்கான முன்னேற்றங்கள், மாற்றங்கள், ஒருவருடைய ஆலோசனை, அறிவுரை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள், நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே பௌர்ணமி சந்திரன் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்குமே இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தீரும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாதுன்றதில் கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. கெட்டு போன பேர் கூட திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. ஒரு இடத்துல வாக்கு தவறி போச்சு, கொடுக்குறேன்னு சொன்னேன், இன்னும் கொடுக்க முடியல, இன்னி வரைக்கும் கூட கொடுக்கல, அந்த வாரம் இந்த வாரம், அந்த மாதம் இந்த மாதம்னு தள்ளிக்கிட்டே போகுது. அவங்களும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு நம்மளை வேறு மாதிரி நினச்சிட்டு போயிட்டாங்க. திருப்பி அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதோ என்கின்ற மாதிரியாக எல்லா நிலைமைகள்லையும் பேர் கெட்டு போச்சு, தொழில் கெட்டு போச்சு, வேலை கெட்டு போச்சு, உடம்பு கெட்டு போச்சு, மனசு கெட்டு போச்சுன்னு ஒரு மாதிரியான சங்கட சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஒன்றும் கெட்டு போயிட போகிறதில்ல, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க என்கின்ற மாதிரியாக அனைத்து எண்ணங்களும் பாசிட்டிவாக வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசியிலேயே இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் வந்திருப்பதால் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, இவர்கிட்ட எப்படி பேசுறது, அவர்கிட்ட எப்படி பேசுறது, இந்த வியாபாரத்தில் எப்படி முடிவெடுக்கிறது, இந்த தொழிலில் என்ன பண்ணுறது என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12இல் மறைந்து தன்னுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆனால் சுபராகி பார்ப்பதால் சுப கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்கள் உறுத்தாத அல்லது கடன்களுக்கான சில விஷயங்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். நல்லது தாங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல 30 கிலோமீட்டரோ 300 கிலோமீட்டரோ 3000 கிலோமீட்டரோ பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறதோ, பக்கத்து மாநிலத்துக்கு 4 நாட்டுக்கே போகிறதோ, ஊருக்கே போகிறதோ என்பது மாதிரி ஏதேனும் ஒரு நல்ல பயணங்கள், அந்த பயணத்தின் முடிவில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அறிமுகம் கிடைச்சதுங்க. போன காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுங்க, பேசி முடிச்சுட்டு வந்துட்டேங்க என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு செலவுகள் அதிகம் இருந்தாலும் கடன் வாங்க தேவையில்லாமல் சேமித்திருக்கின்ற பணத்தை வைத்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு நிலத்தை வாங்கிறது, வீட்டை வாங்கிறது என்கின்ற எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 12ஆம் பாவகத்தின் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாள் இன்றைக்கு. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், தன்னுடைய 5ஆம் வீட்டையே பார்க்கிறார். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு மாதமாகவே ஒன்றும் கிடைக்கலங்க, நீங்கள் தாங்க வெற்றின்றீங்க, எனக்கு ஒன்றுமே கிடைக்கிறேங்கன்ட்டு ஒரு சோம்பலாக இருக்கக்கூடிய, மனசே கஷ்டமாக ஒரு சங்கடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து வெற்றி கிடைக்கும் என்கின்ற ஆரம்பங்கள் இன்னைக்கு பகல்லே கிடைச்சிடுற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ, யாருக்கிட்ட ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ, எந்த தொழிலை ஜெயிக்கணும், எந்த வேலையை ஜெயிக்கணும், எந்த கல்வியை ஜெயிக்கணும், எது உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல உங்களுக்கு கிடைக்காது என்கின்ற ஒரு நம்பிக்கை எழுந்து போயிருந்தீர்களோ அதை
அதை கிடைப்பதற்கான முதல் படி கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உறவுகள் நன்றாக இருக்கும். அதைவிட மேலாக அண்ணன் அக்கால் அமைப்புகளில் ஏதாவது கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு இளைய பருவத்தினராக பிறந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகளான மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு லாபம் இருக்கும். தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வேலையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய யோக சிறப்பு நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். நேற்று சனியோடு எந்த கிரகம் எப்படி சேர்ந்தால் நல்லதுகளை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு சனிக்கு நிகரான இன்னொரு பாவரான ராகு கூட எந்த கிரகம் சேரலாமா சேரக்கூடாதா, அதனால் என்ன விதமான தன்மைகள் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாங்க. உண்மையை சொல்லப்போனால் ராகு என்பது ஒரு இருள் கிரகம். இந்த ராகு என்கின்ற இந்த இருள் கிரகம் எவருடனும் சேராமல் தனித்திருப்பது உண்மையிலேயே நல்லது. ராகுவோட சேருகின்ற கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் காரகம் என்கின்ற அதனுடைய தன்மைகளை அது எத்தனை தூரம் நெருங்கி இருக்கிறது, ஒரு நட்சத்திர தூரமா, அரை நட்சத்திர தூரமா, 8 டிகிரியா, 13 டிகிரியா, 22 டிகிரியா என்கின்ற அளவிற்கு ஒரு டிகிரி கணக்கை பொறுத்து அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை கவர்ந்து அப்படியே தன்னுடைய தசா புக்திகளில் மட்டுமே செய்யக்கூடியவர் ராகு. ஆகவே எந்த ஒரு கிரகமும் ராகுவோடு சேராமல் இருப்பது நல்லது, அதனுடைய இயல்புத்தன்மை மாறாமல் இருப்பதற்காக. அதே நேரத்தில் ராகுவோடு சுவர்கள் சேர்ந்திருந்தால், சுவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், குரு போன்றவர்கள், வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன் போன்றவர்கள் சேர்ந்திருந்தால் அந்த ராகு திசை வரும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய யோகங்கள் நடக்கும் என்பதுதான் இந்த ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற சேர்க்கையின் ஒரு விதமான ஒரு உண்மைத்தன்மையாக கண்டிப்பாக இருக்கும். ராகு சூரியனோடு சேருவது கிரகண தோஷம் என்பதால் சூரியனோடு சேராமல் இருப்பது நல்லது. ஆனால் சூரியனுடைய அதிகாரம் போன்ற அமைப்புகளை ஒரு சரியான தூரத்தில் சேர்ந்த ராகுவின் தசையில ஒருவரை பெரியாள் ஆக்குவார், அரசியல்வாதி ஆக்குவார், அதிகாரி ஆக்குவார். ஆகவே ராகு தசை வரும்போது சூரியனால் நன்மைகள் இருக்கும், சூரிய தசை வரும்பொழுது ராகுவால் பாதிப்புகள் இருக்கும். சந்திரனோடு சேர்ந்தாலும் அப்படித்தான். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது அவருடைய தசையில தாயின் நன்மைகள் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர், மனோ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதுகளை கொடுக்கக்கூடியவர். செவ்வாயும் ராகுவும் சேர்வது சகோதரர்களுக்கு ஆகாத ஒரு தன்மை. செவ்வாயின் தைரிய வீரிய போன்ற அமைப்புகளையும், கட்டிடம், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், நெருப்பு போன்ற அமைப்புகளில் ராகு கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பாக கொடுப்பார். செவ்வாய் ராகு சேருவது நல்லது அல்ல. புதன் ராகு சேருவது என்பது புதனுடைய இயல்புகளை குறைக்கக்கூடிய ஒன்று. புதன் புத்திசாலிக்கு அதிபதியான ஒரு கிரகம், புத்திசாலித்தனத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். ஆகவே புதன் ராகு சேரும்போது கெட்ட வழிகளில், தீய வழிகளில், வேறு விதமான வழிகளில் தன்னுடைய ஒயிட் காலர் கிரைம் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை செய்யக்கூடிய அமைப்பு இருப்பதால் புதன் ராகு சேர்க்கை அப்படி ஒன்றும் நல்ல பலன்களை தராது. குரு ராகு சேர்க்கை என்பது ராகுவிற்கு சுபத்தன்மையை கொடுக்கும், குருவிற்கு பலவீனத்தை கொடுக்கும். குருவிற்கு என்ன பலவீனம் கொடுக்கும்? குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நன்றாக இருக்காது. குழந்தைகளை பிரிப்பது, குழந்தைகள் தேவைப்படுகின்ற நேரத்தில் அருகாமையில் இருக்காமல் இருப்பது, ஆண் குழந்தைக்கு தடை என்பது போன்ற அமைப்புகள் குருராக சேர்க்கையின் மூலமாக கிடைத்து விடுகின்றன. சுக்கிரராக சேர்க்கை என்பது காமத்தை, மனைவி, குழந்தைகள், மனைவி, கணவன் போன்ற விஷயங்கள்ல சிலவற்றை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமைகளுக்கு கொண்டு வந்துவிடும். அதே நேரத்தில் ராகு திசை நடந்தால் மனைவி கிடைப்பார், கணவன் கிடைப்பார், பெண் குழந்தைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்கும். வீடு வாகனம் போன்ற வசதி அமைப்புகளை சுக்கிரன் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து, எந்த வீட்டில் இருவரும் இணைகிறார்கள் என்பதை பொறுத்து இந்த சுக்கிரராக சேர்க்கை ராகு திசையில் நன்மைகளையும் சுக்கிர திசையில் கொஞ்சம் நன்மைகளை குறைத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சனிராக சேர்க்கை கண்டிப்பாக கூடவே கூடாது. சனிராக சேர்க்கையில் அங்கே சனியினுடைய வாசனை ராகுவிற்கு அடித்துவிடும் என்பதால் இதை நான் ராகு திசையில் பாவத்துவம் என்று சொல்வேன். சனி தசையிலும் ராகு தசையிலும் நற்பலன்கள் நடக்காமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த சனிராகு சேர்க்கையின் விளைவாக உண்டு. ஆனால் விதிகளுக்கு விதிவிலக்குகள் கண்டிப்பாக இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் இந்த சனிராகு எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் அங்கே குரு சுக்கிர தொடர்புகள் அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு, இணைவு, பார்வை போன்றவைகள் வந்துவிடுகின்ற பொழுது இந்த சனிராகு சேர்க்கையால் ஏற்படக்கூடிய தீமைகள் கண்டிப்பாக மட்டுப்படும். ஆயினும் சனியும் ராகுவும் ஒருவருக்கொருவர் உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டா என்கின்ற அமைப்புகள் அந்த இடத்தில் கொஞ்சூண்டாவது நிச்சயமாக இருக்கும். நாளைக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய சேர்க்கை அமைப்புகளை பார்க்கலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.
வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.